நடத்தும் கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கான தேர்வு குறித்த ஆலோசனைகளை வழங்க உள்ள இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுத் தேர்வு மட்டுமின்றி தேவையான நேரத்தில் போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகும் தேர்வர்களுக்கு உதவும் நோக்கில் இன்று VAO தேர்வுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. வழிகாட்டுவதற்காக அப்போலோ பயிற்சி மையத்தின் இயக்குனர் ஷாம் ராஜேஸ்வரன் அவர்கள் அரங்கிற்கு வந்துள்ளார். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள தேர்வர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். இப்போது நம்ம நிகழ்ச்சிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற ஆலோசனைகளை வழங்குறதுக்கு முன்னாடி VAO தேர்வு குறித்த சில அடிப்படையான தகவல் கொண்ட ஒரு சிறப்பு தொகுப்பு இருக்குது, அதை பார்த்துடலாம். குரூப் எனப்படும் தொகுதிகளின் அடிப்படையில் தேர்வை நடத்தும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் VAO பணிக்கு மட்டும் தனியாகவே தேர்வை நடத்துகிறது. 10ஆம் வகுப்பை மட்டுமே தகுதியாக கொண்ட VAO தேர்வுக்கு இந்த ஆண்டு மட்டும் சுமார் 10 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்த தேர்வு 813 பணியிடங்களுக்காக நடத்தப்படுகிறது. மொத்தமுள்ள 200 கேள்விகள் பொது அறிவு, அறிவு கூர்மை, கிராம நிர்வாகம், மொழிப்பாடம் ஆகிய 4 பிரிவுகளில் கேட்கப்படுகின்றன. இவற்றுள் பொது அறிவில் சில தலைப்புகளும் மொழிப்பாடத்தில் சில தலைப்புகளும் கடினமாக கருதப்படுகின்றன. கூற்றும் காரணமும், கூற்று வினாக்கள், சரியா தவறா வினாக்கள், பொறுத்துக ஆகியவை தேர்வர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகளாக உள்ளன. புதிய தலைமுறைக்காக அபிநயா. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்போ பார்த்த இந்த தொகுப்பின் அடிப்படையிலே நம்ம நிகழ்ச்சியை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 813 இடங்களுக்கு 10 லட்சம் பேர் போட்டிடுறாங்க. அப்போ அந்த போட்டியோட அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு அவங்க தயாராக போகணும் அந்த தேர்வுக்கு? அதாவது டிஃபிகல்ட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தேர்வில் VAO கொஸ்டின் பேங்க்கில் கொஸ்டின் செட்டிங்கில் அதிகமான கேள்விகள் வந்து கடினத்தன்மையை கொண்டதாக இருக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே இந்த கிளிப்பிங்கில் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங், அந்த அசர்ஷன், ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் தான் வந்து அதிகமாக இந்த எக்ஸாமில் டாமினேட் பண்ணும். பொதுவாக அந்த பொது அறிவுத்தாள் சம்மந்தப்பட்டதில். அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த கொஸ்டின் செட்டிங்கில் வந்து தற்கால நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஒரு செக்மெண்ட் வந்து அதிகமாக கேட்கப்படுகிறது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டரி ஏரியாவும் இருக்கும். அதே மாதிரி மொழித்தாள்லேயும் வந்து ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதே மாதிரி ஷேக்ஸ்பியரியன் பிளேஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தமிழ் தாளில் பார்த்திங்கன்னா அந்த லிட்ரேச்சர் ஆஸ்பெக்ட்டுக்கு, அந்த இலக்கியம் ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி இந்த தற்கால நிகழ்வுகள் அது வந்து கஷ்டமான பகுதி அப்படின்றதையுமே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது தற்கால நிகழ்வுகளுக்கு அவங்க உடனடியாக மக்கப் பண்ணி அவங்க தயாராகிட முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்தில் அவங்க எப்படி கவனம் செலுத்தும்? அதை எதுக்கு முன்னாடி நடந்தக்கூடிய தேர்வுகளை வந்து கவனமாக பார்த்தோன்னா, இப்போ கடந்த மாதம் நடந்திருக்கும் தேர்வுகள், இந்த வருஷத்தில் ஒரு 6 பொது அறிவுத்தாள் சம்மந்தப்பட்ட தேர்வு நடந்திருக்கும். அதில் வந்து அந்த தற்கால நிகழ்வுகள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலராக கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு சிலபஸ் பேட்டர்ன் இருக்குது. அந்த சிலபை படி இவங்க ஏற்கனவே கேட்ட கேள்விகளை வந்து ஒரு அணுகுமுறையை வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணி இல்லை மந்த்லி மேகசினை ரீட் பண்ணி அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்ஃபர்மேஷனை கன்சிஸ்டண்ட்டாக தினமும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த தற்கால நிகழ்வுகள் ஏரியாவை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சரியான நோக்கத்தில் போகலாம். ஏன்னா இதுக்குன்னு ஒரு புத்தகம் கிடையாது. அறிவியல்னா புத்தகம் இருக்குது, கணக்குனா புத்தகம் இருக்குது, வரலாறுன புத்தகம் இருக்குது, தற்கால நிகழ்வுக்கு புத்தகம் எதுவும் கிடையாது. ஸோ இது அக்யூமுலேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அப்படி பண்ணும்போது தான் வந்து அந்த பகுதியை வந்து இவங்க சிறப்பாக பண்ண முடியும். இப்போது இன்னும் சில நாட்கள் இருக்குது அப்படின்றத விட இன்னும் சில மணி நேரங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த தேர்வுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கடைசி மணி நேரங்களை எப்படி அவங்க பயன்படுத்திக்கலாம்? இப்போ கடைசி டைமில் லாஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஏரியா, இந்த 25 கொஸ்டின் கிராம நிர்வாகம், அதில் வந்து 25 தலைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு தலைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி வருது. ஸோ 25 கொஸ்டின்ஸ் அதை கன்சால்டேட் பண்ணலாம். அது மாதிரி ஆப்டிடியூட், அறிவு கூர்மை, இதில் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில ஏரியாவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த லாங்குவேஜில் வந்து தமிழ் எடுத்தவங்க வந்து லிட்ரேச்சரும், இங்கிலீஷ் எடுத்தவங்களும் அந்த லிட்ரேச்சர் ஆஸ்பெக்ட்னா அதுதான் அதிகமாக கேள்வி கேட்கப்படுகிறது. அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு சமீபத்தில் நடந்த TNPSC கேள்வித்தாள்கள், இதுக்கு முன்னாடி நடந்த லாங்குவேஜ் கொஸ்டின் பேப்பர் குரூப் 2 இருக்குது, குரூப் 2A எக்ஸாம் இருக்குது, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்க வந்து தயாராக இருக்கலாம். இது வந்து இந்த எக்ஸாமுக்கு போகக்கூடிய இந்த 24 ஹவர்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள். கடினமாக தேர்வுகள் நினைக்கக்கூடிய பகுதிகளில் மொழிப்பாடம் அதையும் பார்த்தோம். ஆங்கிலம், பொது தமிழ், பொது ஆங்கிலம், இது ரெண்டும். இந்த ரெண்டுத்துலேயும் அந்த கடினமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கடைசி மணி நேரத்தில் அவங்க எப்படி மேம்படுத்திக்க முடியும்? அதாவது இந்த லிட்ரேச்சர், இங்கிலீஷில் வந்து லிட்ரேச்சர், அதே மாதிரி தமிழில் வந்து அந்த இலக்கியம் சம்மந்தப்பட்ட கேள்விகள். இதில் வந்து அவங்க என்ன பண்ணலான்னா, அந்த இப்போ புதுசாக வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் வந்து லிட்ரேச்சர்லேயும் வந்திருக்கு.
லாங்குவேஜ் பேப்பர்லேயும் ஸ்டேட்மெண்ட் டைப் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்கும் முறை சம்மந்தப்பட்ட பாடங்களை வந்து இணைச்சி அவங்க வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட். பட் எப்போவுமே இந்த தேர்வில் வந்து லாங்குவேஜ் பேப்பரோட பொது அறிவு தான் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். ஜெனரல் நாலேஜ் தான் ரொம்ப கடினமாகும். ஸோ முக்கியமாக அதுக்கு தான் அதிகமாக எஃபர்ட் போடணும். லாங்குவேஜ்ன்றது 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். ஸோ அது 90+ வந்து நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட் எப்போவுமே ஸ்கோர் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து 95 கொஸ்டின் ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் அப்படி ஸ்கோர் பண்ணால் தான் வந்து இந்த சர்வீஸ்குள்ளே என்டர் ஆக முடியும். ஏன்னா இது வந்து ஒரே லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன். தேர்வின் சமயத்தில் தேர்வுக்கு போகும்போது அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கவனத்தில் கொள்ளணும், எதை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து OMR ஆப்டிக்கல் மார்க் ரீடர் அப்படின்ற ஷீட்டில் வந்து அந்த ஆன்சர்ஸை வந்து அவங்க செயல்படுத்தி காட்டணும். ஸோ இதுக்கு முக்கியமாக தேவைப்படுகிற 2 விஷயம் தான். ஒன்று வந்து ஹால் டிக்கெட், அந்த ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இன்னொன்று வந்து பந்துமனை பேனான்னு சொல்லுவாங்க, பால் பாயிண்ட் பென்ன்றது வந்து இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கூர்மையான பேனாலாம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ தட்டையான பேனா, அதே மாதிரி யூஸ் பண்ண பெண்ணை, புதுசான பேனாவை எடுத்துகிட்டு எக்ஸாம்பிள் போகக்கூடாது. ஏற்கனவே யூஸ் பண்ண பெண்ணை எடுத்துகிட்டு போயினாங்க, அது பிளாக் ஆர் ப்ளூ அந்த மாதிரி பெண்ணை எடுத்துகிட்டு போகணும். இது 2 தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த எக்ஸாம் ஹாலுக்கு வந்து 1/2 hour முன்னாடி போகணும். லொக்கேஷனை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹால் போகிற வரைக்கும் பண்ணக்கூடிய விஷயம். அப்புறம் எக்ஸாம் ஹால் உள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஷின் பேப்பர்ஸை முதல்ல சரி பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக அந்த எல்லா கொஷின்ஸும் பிரிண்ட் ஆகிருக்கா, பேஜஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்போ கடந்த ஓராண்டில் TNPSC மூலமாக நடத்தப்பட்ட அந்த தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த VAO தேர்வில் பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது சிலபஸ் வந்து Group 1லேருந்து Group 5 எக்ஸாம் வரைக்கும் காமன் சிலபஸ் தான். லெவல் ஆஃப் கொஸ்டின் தான், டஃப்னஸ் ஆஃப் கொஸ்டின் மட்டும்தான் மாறும். லெவல் ஆஃப் வே ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின் மட்டும்தான் மாறும். ஸோ TNPSCயில் வந்து நிறைய எக்ஸாமில் கொஸ்டின் ரிப்பீட்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நிறைய ஆகிட்டு தான் இருக்குது. சில எக்ஸாமில் 20% 30% கொஸ்டின் வந்து நேரடியாக ரிப்பீட் ஆகலன்னு பரவாயில்ல, இன்டைரக்டாக அதோட ரிப்பீட்டேஷன் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த பழைய கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது அது பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இப்போ தேர்வர்கள் அவங்களோட சந்தேகங்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் வாட்ஸ்அப் மூலமாக விக்னேஷ்குமார் என்ற ஒரு தேர்வர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது இந்த பாடத்திட்டம், இந்த VAO தேர்வுக்கான பாடத்திட்டம் என்ன அப்படின்றத கேட்டிருக்கார். அது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு. பாடத்திட்டம்ன்றது வந்து இவங்களுக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் சொல்லுவாங்க. அதில் வந்து பொது அறிவில் வந்து சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து 75 கொஸ்டின்ஸ், அப்புறம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து 25 கொஸ்டின்ஸ், VAO சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ், அப்புறம் 20 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட் அந்த அறிவு கூர்மை சார்ந்த கேள்விகள், அப்புறம் 80 வந்து மொழித்தாள் சார்ந்த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 200 கொஸ்டின், அந்த 200 கொஸ்டின் நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் கிடையாது. 1.5 மார்க்ஸு 300 மார்க்ஸ் அதை வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட சிலபஸ் வந்து அதோட TNPSC இணையதளத்திலே கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ கிராம நிர்வாகம் தொடர்பான வினாக்கள் இடம்பெறும் அப்படின்னு, அதுக்கு எப்படி தயாராக முடியும்? அதற்கான மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வருவாய்த்துறை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அந்த அதோட குறிப்புகள் இருக்குது. VAOட கையேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியல் வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயுமே நம்ம வந்து பதிவிறக்கம் செய்யலாம். அதுதான் வந்து இதோட சோர்ஸ். இப்போ நீங்கள் அதோட சிலபஸை பார்த்தாலே அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது பொதுவாக எல்லா VAOட்டையும் அந்த புத்தகம் வந்து வழங்கப்பட்டுள்ளது. இதோட சாஃப்ட் காப்பி வந்து இணையதளத்தில் இருக்குது. அதுலேருந்து பதிவிறக்கம் செய்து அதை வந்து குறிப்பாக எடுத்து படிக்கலாம். OMR தாள் அதை பற்றி பேசணும். இப்போ OMR தாளை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி கையாளணும், அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை எப்படி கவனத்தில் வச்சுக்கணும்? OMR எடுத்துகிட்டு போகும்போது நம்ம இருக்கக்கூடிய டெஸ்க் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து அது வந்து ஒரு மார்க் ரீடர், லைட்டாக ரீடர். அப்போ அந்த டெஸ்க் முதல்ல க்ளீனாக இருக்கணும். இதில் பொதுவாக தப்பு பண்ணக்கூடிய ஏரியா வந்து இந்த லாங்குவேஜ் பேப்பர் என்ட்ரி பண்ணும்போது அதை தமிழாக ஆங்கிலமாக அந்த குறியீடை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணி ஷேட் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து அவங்களுக்கு கொடுத்தக்கூடிய கோட் நம்பர்ஸ், அந்த கோட் நம்பர்ஸை வந்து சரியாக என்ட்ரி பண்ணியிருக்காங்களா அப்படின்றத, ஷேடிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இதில் வந்து என்னென்னா, இப்போ பென்சிலில் ஷேட் பண்ணால் வந்து நம்ம எரேசர் யூஸ் பண்ணி அழிச்சிட்டு திருப்பி ரீஷேட் பண்ண முடியும். பட் இங்கே வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஷேடிங்கை வந்து 1க்கு 2 வாட்டி பார்த்துட்ட பிறகு தான் அதை கரெக்டாக ஷேட் பண்ணணும். ஒருவேளை தவறாக ஷேட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே வந்து ஒரு சில மாணவர்கள் பிளேடெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. தவறுனா அது தவறுன்னு விட்டுற வேண்டியதான். அப்படின்னா அதில் ஹோல் எதுவும் விழுந்துருச்சுன்னா மொத்த எக்ஸாம்லேயே வந்து அது ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தொலைபேசி இணைப்பில் சென்னையிலிருந்து கார்த்திக் காத்திருக்கிறார். கார்த்திக், உங்கள் கேள்வி என்ன? மேடம், நான் வந்து சென்னையிலிருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள், உங்கள் கேள்வி என்ன? நான் TNPSC தேர்வு வந்து ஒரு 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். அது வந்து ஒரு சில மார்க்கால இதுவாகுது. எப்படி அதை பூர்த்தி செய்யணும்?
ஒரு சில மதிப்பெண்களால அதாவது யூனிவர்சிட்டி எக்ஸாம்னா வந்து ஒரு பாஸ் பர்சன்டேஜ்னு இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு கட் ஆஃப் தான் இருக்கும், இவ்வளோ வேகன்சி இத்தனை பேர் தான் எடுக்க போகிறாங்கன்றது. இப்போது ஒரு சில மார்க்கில் வந்து அவர் வந்து அந்த கட் ஆஃப் மார்க்கை ரீச் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் டெஃபிஷியன்சி இருக்கும். அப்போ அதை வந்து அவர் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அது என்ன சப்ஜெக்டில் டெஃபிஷியன்சி இருக்கோ அந்த சப்ஜெக்டை சரி பண்ணால் மட்டும்தான் அந்த கட் ஆஃப் மார்க்கை ரைஸ் பண்ண முடியும். ஸோ பொதுவாக வந்து இந்த மேக்ஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸில் வீக்காக இருப்பாங்க, இல்லை தற்கால நிகழ்வுகள் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸில் வீக்காக இருப்பாங்க. ஸோ எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எந்த ஏரியாவில் வீக்காக இருக்காங்களோ அதை வந்து நார்மல் லெவல் கொண்டு வந்தால் மட்டும்தான் போட்டித் தேர்வில் வந்து அவங்க வந்து செயல்படுத்த முடியும் அந்த ரிசல்ட்டை. இப்போ நம்ம பாடத்திட்டத்துக்குள்ளேயே போயிடலாம். இப்போ ஒவ்வொரு பகுதிகள் பற்றி தனித்தனியாக பேச ஆரம்பிச்சோன்னா முதல்ல இப்போ ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது எவ்வளவு கேட்கப்படும்? அதாவது போன விஓ எக்ஸாமில் 15 கொஸ்டின்ஸ் இருந்தது. அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த எக்ஸாமை டிசைட் பண்ணக்கூடிய ஏரியா. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணுன்னா காம்ப்ரிஹென்சிவாக இன்ஃபர்மேஷன் பேஸ் இருக்கணும். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறுன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் ரீடிங் இருந்தால் தான் 3 ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். அப்போ இன்கரெக்டாக அந்த இன்னை விட்டுட்டு கரெக்ட்னு வாசித்தாங்களோ அவங்க வந்து மார்க் பண்ணும்போது தவறாக பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினை வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரீட் பண்ணணும். ரீட் பண்ணால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 இஸ் ரைட் ஆர் 3 இஸ் ரைட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து இப்போ அசர்ஷன் அண்ட் ரீசனிங் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து எத்தனை கேள்வி? அசர்ஷன் ரீசனிங் வந்து அது கொஞ்சம் டெக்னிக்கலான ஏரியா. அதில் வந்து 4லேருந்து 5 கேள்விகள் கேட்கப்படும் அசர்ஷன் ரீசனிங்கில் 100 மார்க்ஸ்க்கு. அதாவது அந்த 80 GS கொஸ்டினில் அதே 100 இருந்ததுன்னா வந்து அது 7 கொஸ்டின்ஸ் ஆயிரும். 200 இருந்ததுன்னா 14 to 15 அசர்ஷன் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அசர்ஷன் ரீசனிங்கில் முதல்ல அவங்க அப்ரோச் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னா அசர்ஷனை தனியாக ரீட் பண்ணி பார்க்கணும், அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா அப்படின்றத. அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ரீசனை வந்து செப்பரேட்டாக ரீட் பண்ணணும். ஸோ அவங்க சாய்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட் அப்படின்னா அந்த அசர்ஷன் ரைட், ரீசன் ரைட்னா இப்போ போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட் அப்படின்ற ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஒருவேளை அசர்ஷன் ரைட் பட் ரீசன் ராங் அப்படின்னா அப்போ ரீசன் ராங்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் நம்ம மனசளவில் வந்து அசர்ஷனுக்கு கரெக்டான ரீசன் இருக்குது அப்படின்னா அசர்ஷனை வாசிச்சுட்டு பிகாஸ் அப்படின்னு போட்டு அந்த ரீசனை ரீட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அந்த கண்டிஷனை வந்து இது ஜஸ்டிஃபை பண்ணிச்சுன்னா அப்போ ஆன்சர் வில் பி சி. போத் அசர்ஷன் ஏ அண்ட் பி ஆர் ரைட், அசர்ஷனுக்கு கரெக்டான ரீசன் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ப்ராசஸில் வந்து டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஏரியா. பட் இந்த கொஸ்டின் தான் வந்து டிசைடிங் ஏரியா. ஸோ 10 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, 813 பேருக்கு தான் வந்து கடைசியாக வந்து அந்த ரிசல்ட் வரப்போகுது. அப்போ அந்த 813 போனால் இந்த ஒரு கொஸ்டின் கூட அந்த கேண்டிடேட்டோட மெரிட் பொசிஷனை டிசைட் பண்ணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பகுதி ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது அப்படின்னு தான் தோணுது. இப்போது இந்த பகுதிக்கு தயாராகும் போது எப்படி தயாராகணும், அதை எப்படி அணுகலாம்? சரி, அந்த அசர்ஷன் ரீசனிங் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் இந்த 2 பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டினுக்கு வந்து ஒரிஜினல் ரீடிங் தான் இருக்கணும். இப்போது விஓ எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக்கு சமூக அறிவியல் பாடத்தை படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ சமூக அறிவியல் பாடத்தில் 8, 9, 10 படிக்கிறது பதிலாக 11, 12 படிச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒரிஜினல் இன்புட் கிடச்சிரும். சிலபஸ் படி ஒரிஜினல் இன்புட் கிடச்சிரும். ஒரிஜினலாக ரீட் பண்ண அந்த அசர்ஷன் டைப் ரீசனிங் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினை வந்து ஈஸியாக டீல் பண்ணலாம். ஸோ இதில் வந்து மார்க்கெட் கைட் படிக்கிறது, அந்த எக்ஸாம் டைமில் படிக்கிறது, அந்த மாதிரி படிக்கக்கூடிய கேண்டிடேட்களுக்கு வந்து டைரக்ட் கொஸ்டினை மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். தவிர இந்த டெக்னிக்கலாக இன்வால்வ் ஆகக்கூடிய அசர்ஷன் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அடுத்து தொலைபேசி இணைப்பில் கிருஷ்ணகிரியிலிருந்து பரமசிவன், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து இது பிஓக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து ஒரு 7 மார்க்கில் போயிடுச்சு சார். அதாவது மேக்ஸை தவிர்த்து வந்து பாஸ் பண்ண முடியுமா சார்? அது இல்லாமல் சிலபஸ் எல்லாம் 10th குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால இந்த ஸ்கூல் புக்ஸு, இந்த சமச்சீர் புக்ஸு, கல்வி சொல்லி.com, பேப்பரில் வர்றது புதிய தலைமுறை அதெல்லாம் வச்சு கட் பண்ணி படித்தா கூட பாஸ் பண்ண முடியுதில்ல சார். அதாவது எதில் இருந்து கேட்குறான்னு தெரியவும் இல்லை சார். அதனால தான் சார் மேக்ஸை தவிர்த்து பாஸ் பண்ண முடியுமா சார்? அதுதான் சார் டவுட். அது ஒரு கேள்வியோட உள்ளடக்கம் என்னன்னா தேர்வு பெறுறது எப்படி? ஆமாம், அது எளிதாக தேர்வு பெற மேக்ஸை தவிர்த்து இதில் வந்து தேர்ச்சி அடைய முடியாது. ஏன்னா 20 கொஸ்டின் அதுதான் வந்து முடிவை நிர்ணயிக்கக்கூடிய ஏரியா.
ஸோ அதை தவிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவருக்கு வந்து நம்பர்ஸ் மேலே உள்ள டவுட்ஸ், சிலவங்களுக்கு நம்பர்ஸ்னாலே பிடிக்காது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கூல் லெவலில் படிக்கும் போது நம்ம அதை வந்து தவறாக புரிஞ்சு படிச்சிருப்போம். ஸோ இவர் அடித்தளத்துலேருந்தே படிக்க ஆரம்பித்தார், 6வது புக்கிலேருந்தே படிக்க ஆரம்பித்தார்னா அதை மேக்ஸை சரி பண்ணிடலாம். இதை லைஃப் மேக்ஸ் அப்படின்னு ஒன்று 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் அது வந்து ஒரு சோர்ஸு, மென்சுரேஷன் வந்து ஒரு சோர்ஸு, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அப்படின்றது ஸ்டாண்டர்டான இந்த வங்கி கணக்கில் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். ஸோ இவர் வந்து அந்த மேக்ஸுன்ற ஒரு இதை தான் மையம் வச்சுருக்காரு. அதை தவிர்க்கணும்னா யாரோட ஹெல்ப்பையும் வாங்கி கண்டிப்பாக வந்து அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வந்துட்டாருன்னா அதையும் அவர் நல்லா பண்ண முடியும். அதே மாதிரி விஏஓ, குரூப் 4 இந்த மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியே போதுமான தேர்வுகளுக்கு பொறியியல் படித்த மாணவர்கள் நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க. ஸோ முக்கியமாக அதுக்கு காரணமாக சொல்லப்படுறது அவங்க கணிதம் சார்ந்து அதிகம் படிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ கணிதம் அல்லாத மாணவர்களும் இதில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா இது சார்ந்த ஒரு கேள்வி தான், எப்படி தயாராகணும் அப்படின்றது. இன்றைக்கி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அதிகமான அப்ளிகன்ஸ் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான். ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கூல் லெவலில் 12th லெவலில் மேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த காலேஜ் லெவல்லையும் அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த மேக்ஸை படிச்சிருக்காங்க. அதனால அந்த ஆப்டிடியூட் டைப் ஆஃப் கொஸ்டின் அவங்களால பண்ண முடியுது. இன்ஜினியரிங் இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த மேக்ஸ் வந்து ரொம்ப கடினமான மேக்ஸ் கிடையாது. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இப்போ வட்டி கணக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஸ்கூல் லெவலில் படித்தது தான். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்கூல் லெவலில் படித்தது தான். நேரம் வேலையும் வந்து ஸ்கூல் லெவலில் படித்தது தான். அப்படி தான் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் இது பெரிய கடினமான மேக்ஸ் கிடையாது. ஸோ இன்ஜினியரிங் மேக்ஸ் மாதிரி இது மேக்ஸ் கிடையாது. இது ஜென்ரலாக ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் படித்தவங்க சால்வ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் தான். ஒரு கிராஜுவேட்டாக படித்தவங்க எளிதாக சால்வ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் தான். அதனால் அதில் பெரிய கடின தன்மை எதுவும் கிடையாது. இவங்க என்னென்னா ப்ராக்டிஸ், அந்த பயிற்சி தான் முக்கியம். ஸோ இதை வந்து எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி வரும் அந்த சப்ஜெக்டில். அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஹிமாச்சல் பிரதேசத்திலேருந்து ராஜ்குமார் காத்திருக்கேன். அவங்க கேள்வி என்ன ராஜ்குமார்? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். நான் ஆக்சுவலி நான் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி. I am planning to retire in next few months. அடுத்த கொஞ்சம் மந்த்ல நான் ரிட்டையர் ஆக போறேன். எந்த மாதிரி புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் so that I can get the VO job? Being a soldier, I will get a ex-serviceman quota. So my education is MA and MBA. எனக்கு எந்த சிலபஸும் தெரியல, எந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும் so that I can achieve my target. Please. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டான் இருக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன்னா இப்போ வந்து இவர் போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா அசியூம் பண்ணிக்கலாம் கிராஜுவேஷனுக்கு ஈக்குவலாக என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னா இப்போ வந்து குரூப் 2, குரூப் 2A அப்படின்ற ஜாப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இவர் என்ன பண்ணணும்னா இணையதளத்தில் போய் இந்த வருஷத்துக்கான லாஸ்ட் இயர்க்கான நோட்டிஃபிகேஷனை முதல்ல பார்க்கணும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பதவிகள் வந்து அதை உள்ளடக்கியது, அதோடய ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். இதுக்கப்புறமா அவர் வந்து பேசிக்காக பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஸ்கூல் புக்கை, ஸ்டேட் போர்ட் புக்கை வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சுக்கணும். ஸ்டேட் போர்ட் புக்கை ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணும் போது அதிலே வந்து அவருக்கு ஐடியாஸ் கிடச்சிரும் என்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எப்படி அதை அப்ரோச் பண்ணணுன்றது. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் சிலபஸை பார்த்துட்டு ஸ்கூல் டெக்ஸ்ட்டை முதல் படிக்க ஆரம்பித்தார்னா அதுக்கப்புறமா அடுத்த ஏரியாஸ் என்னென்ன படிக்கணுன்றதை அவர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்த ஒரு நேயர் அரூரிலிருந்து சரத்குமார், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ மேடம். சொல்லுங்க சரத்குமார். சார் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்க கேள்வியை விரைவா கேளுங்க சரத். சார் விஓ 25 क्वेश्चंस கேக்குறாங்களே சார். விஓ क्वेश्चन 25 கிராம நிர்வாகம் சார்ந்த அந்த கேள்விக்கான பதில் கேட்கிறார். சுருக்கமா பதிவு. அதான் ஏற்கனவே வந்து 25 டைட்டில்ஸ் இருக்குது. அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த சோர்ஸை பதிவிறக்கம் பண்ணலாம். அது உள்ள ஒவ்வொரு விஏட்டும் இருக்கக்கூடிய ஒரு கைடை அதை பேஸ் பண்ணி பண்ணார்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். தேர்வர்களுக்கு இவ்வளவு நேரம் உங்களுடைய ஆலோசனைகளை வழங்கியதற்கு நன்றி. தேர்வர்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என நம்புவோம். கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9030740000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு பார்க்கலாம். இந்நிகழ்ச்சியின் தொகுப்பை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். திங்களன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கணித பாடம் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.